ஆச்சரியம். என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த கருப்பசாமி அகில உலகத்தை ஆண்டு கொண்டு அழகுமலை விட்டு கொல்லுமலை கலைத்து விட்டு அது வேகமாக வந்தாலும் இல்லை குதிரையில் வெச்சராக பிடித்து கச்சை பறிச்சு கட்டு வரக்கூடிய எப்படி வருவா தெரியுமா? எப்படி வருவா தெரியுமா? அங்கே சுட்டி முலகிதி கருப்பசாமி தங்க கலசமகிதி கருப்பசாமி தங்க கலசமகிதி அங்கே சுட்டி முலகிதி கருப்பசாமி தங்க கலசமகிதி கூடல கொண்ட 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 பையல்ல கொண்ட 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 பையல்ல கொடிக்கப்பட்ட யானை எல்லாம் வாராடக்கே கருப்பசாமி யானை எல்லாம் வாராட கருப்பசாமி ராட்டா கருப்பே வாராடா கருப்பசாமி ராட்டா கருப்பசாமி வாராட கருப்பசாமி வரதாரான கருப்பசாமி என்னடா அது அடுத்த சாமவல்லி எழுபுலகாரத்தில் இந்த கருப்பப்பட்டவன் மதுரை மாநகரத்தை விட்டு எங்களுடைய இசைக்குழுவை பாராட்டி ராதா மோகன் அன்புள்ளவர்கள் எங்களுக்கு 100 செல்வங்களை அனுப்பிப்பாக அளித்துள்ளார்கள். எங்களது இசைக்குழுவை பாராட்டி ராதா மோகன் அவர்கள் 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்படுத்தி அன்புள்ளவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக இசைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். அதிகாரத்தை சேர்ந்த அதிகாரமா அண்ணே இனிபிரியாத அன்பு சகோதரர் ராதா அண்ணன் அவர்கள் இந்த சின்ன கருப்பனுக்கு பெரிய கருப்பனுக்கும் 101 செல்வங்களை படிக்க அணைக்கைகளை கட்டியுள்ளார். எப்படி அந்த அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பனுடைய வீச்சர்வால் எப்படி வளர்ந்ததோ கொல்லிமலை வாசி பெரியனுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய கொல்லிமலை சின்ன கருப்பனுடைய வீச்சர்வால் எப்படி வளர்ந்ததோ அதுபோல் அவர்கள் குடும்பத்தில் உள்ள பேடி சூனியம் காத்து கருப்பு ஏவல் எதுவாக இருந்தால் நமது வெள்ளம் விலகி பட்டி பிறகி பாலாறு செல்வங்கள் பெற்று அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம். தம்பி இந்த கருப்பர்கள் இருவரும் சேர்ந்து வந்தாலும் எப்படி வருவார் தெரியுமா? எப்படி தெரியுமாடா? எப்படி என்ன எப்படி பணி
18ஆம் பிடிக்கும் கொல்லிமலை கணக்கத்தில் வரக்கூடிய சின்ன பிடிக்கும் அருமை நண்பர் எங்களது ஆரோக்கிய நண்பர் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பியப்பட்டவர்கள் அதிகாரத்தை சேர்ந்து அருமை தம்பி ராதா அவர்கள் எனக்காக 100 செல்வங்கள் கொடுத்து கொண்டார்கள். பரிகணக்கை கட்டிய ராதா குடும்பத்தினர்கள் இந்த 7 பூங்கர்கம் எப்படி உயர்ந்தவர்களோ அதுபோல் அன்னவர் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் தட்டி பெருகி வாழ்வான எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும். அந்த வெளியீடு இந்த மதுரை மாநகரத்தை விட்டு சிம்மக்கல் விட்டு அந்த பாண்டியம் அந்த கருப்பாளர் பட்டவர் சேர்ந்து வந்தாலும் எப்படி வருவார்கள் சின்ன கருப்பா இந்த வெளியீடு எப்படி வரணும்? ஒளிபெருக்க செய்து தமிழ்நாடு முழுவதும் புகழ்பெற்று வாழக்கூடிய அருமை யூடியூப் சேனல் SKS வீடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பு சின்னஞ்சிறு தம்பதிகளுக்கும் எனது சர்வகம் எங்கள் கலைக்குழு சர்வ நன்றி நன்றி வணக்கம். விடியவரை ஒளி அமைப்பு கொடுத்தது அம்மன் ஆடியோஸ் அவர்களுக்கும் அருமை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இவ்வெளியிலே இந்த கருப்பகிரி சென்று வேட்டைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அண்ணா வெள்ளக்கூட ஐயனாரே வேகமா வந்துடாதா ஐயனாரே வெள்ளக்கூட ஐயனாரே வேகமா வந்தருவா ஐயனாரே வெள்ளக்கூட ஐயனாரே வேகமா வந்தருவா ஐயனாரே விண்ணப்பதாக விட்டி பத்தைதான் விருது கட்டி விண்ணப்பதாக விட்டி பத்தைதான் கட்டி எட்டாவது ஓடி வார ஐயனாரே எத்தனர் ஓடி வார ஐயனாரே வெள்ளக்குளிரை ஐயனாரே வேகம்மா வந்தருவா ஐயனாரே வேகம்மா வந்தருவா ஐயனாரே வேகம்மா வந்தருவா ஐயனாரே. அண்ணா அந்த வெளியே தம்பி வேகமாக வந்து கொடுத்தாலும் இது எல்லை விட்டு எல்லை மாறினாலும் வேட்டைக்கு செல்லக்கூடிய நேரம் அண்ணா ஒரு பெண்ணாகப்பட்டவளோ ஆபத்து 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 என்று குரல் கொடுத்து விட்டிருக்கிறார். உண்மைதான். இந்த பெண்ணாகப்பட்டவளோ கூத்தாட்சி பள்ளம் கோபுரகத்தால் வடப்பகுதிக்கு சேரவன் முத்திரை கொடுத்திருக்கிறாள். அண்ணா அப்படி என்ற பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஒரு ஆபத்து தெரிந்து கொள்ள வேண்டாம். குடும்பப்படி வேட்டை மார்க்கமாக ஒரு கண்ணியை வைத்துவிட்டு அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஒரு ஆபத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா அப்படி அந்த பெண்ணை பார்த்து விட்டு விட்டால் காட்டை கொடுத்து கருணை ஒட்டி செடிகளுக்கு சென்னங்கள் ஓட்ட வேண்டும். கண்ணி வைக்க வேண்டும். நான் கண்ணி வைப்பது இப்படிப்பட்டவல்ல சொல்லவில்லை. என்ன வெளியில் சிறுவர் சேர்ந்து கண்ணி வைத்து வளர்த்தாலும் இந்த கற்பனை பட்டவருக்கு ஒரு
முக்கியஸ்தர்கள் நாடகத்தை வைத்துள்ள அன்புள்ளங்கள் சின்ன கருப்பு பெருகெடுப்பு மகமாய் என்ற 3 தெய்வத்துக்கும் 303 ரூபாய் படிகணக்கை கட்டியுள்ளார்கள். படிகணக்கை கட்டியுள்ளே அந்த குடும்பத்தினருக்கு அந்த அழகமலை 18ஆம் ஆண்டு பெருகெடுப்பனும் கொல்லிமலை கானகத்தில் வாழக்கூடிய சின்ன கருப்பன் அறப்பற்றி அந்த கொல்லிமலையும் அழகமலையை எப்படி உயர்ந்து வருகிறதோ அன்னவர் குடும்பம் பாலார் சிறமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். கருப்பசாமி நினைத்து உங்களை பிடித்த பீடி வினை அத்துள்ளி 10 பிள்ளை சிவனும் கலர் காத்த கருப்பு எபல் பிள்ளை நோயிலுடைய அத்தனை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி குழந்தை செல்வம் குழந்தை செல்வமும் கல்வி அறிவில்லாதவர்கள் கல்வி அறிவோம், திருமண பாக்கியம் இல்லாத திருமண பாக்கியமும் இடம் பொருள் ஏவல் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே யார் யார் காணிக்கை கட்டணம் கட்டிவிட்டு அந்த அருளை பெறலாம். ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கைப்பட்டது வருடத்தில் ஒரு முறை கொண்டு போய் அழகர் கோயிலையும் கொல்லிமலையிலும் கிடவெட்டு பூஜை செய்து போடக்கூடிய காணிக்கை அனைத்தையுமே அங்கே கொண்டு செலுத்திடுவோம். அதனால யானா போக, அதாவது கோவிலுக்கு போறவங்களும் இருப்பாங்க, போகாதவங்க இருப்பாங்க, போக முடியாதவர்களும் இருப்பாங்க. அதனால உங்களுடைய குறைகள் நிவர்த்தன ஆகும்னு சொல்லி யார் யார் காணிக்கை கட்டணும் கட்டலாம். ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையெல்லாம் கொண்டு போய் அழகர் கோயிலில் போட்டுருவோம். யார் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் தருவோம், அதுக்குள்ள யார் வந்து கொடுக்கணும் கொடுத்துருங்க, இல்லைன்னாக்கா நாங்க வேட்டைக்கு போறோம். கருப்பனுக்கு காணிக்கை கட்டுறங்கிறது இவ்வளவுதான் கிடையாது தாயே. உங்களுடைய கையில் இருக்க காணிக்கையே இந்த கருப்பண்ண சாமி ஆகப்பட்டுகிட்ட முறையிட்டு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும், எனக்கு ஒரு மாங்கலி தேகத்தை தர வேண்டும், எந்த முகம் போனாலும் எனக்கு தங்க முகமாக விளங்க வேண்டும், இக்குடும்பத்தில் உள்ள 10 வழி 10 வழி எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் அது வெள்ளம் போக்கி தரணும்னு சொல்லி இந்த கருப்பன்ட்ட முறையிட்டு காணிக்கை கட்டணும்னு நினைக்கிறவங்க காணிக்கை கட்டலாம். இந்த எல்லைகளை வந்து செலுத்த நாள் ஒண்ணுதான், அந்த அழகர்மலை எல்லைகளையும் கொல்லிமலை எல்லைகளை செலுத்த நாள் ஒண்ணுதான் தாயே. கட்டணம் நினைக்கிறவங்க உங்களுடைய கையில கிடைக்கிற காணிக்கையே இந்த கருப்பண்ண சாமிகிட்ட வேண்டுதல் வச்சு முறையிட்டு காணிக்கை கட்டணம் நினைக்கிறவங்க காணிக்கை கட்டலாம். ஒரு பெண்ணாகப்பட்டவளோ கூத்தாச்சி பள்ளம் கோபுரகத்திர வனப்பகுதிக்கு அது சீக்கிரமாக வர வேண்டும். ஆபத்து 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 என்று ஒரு பெண்ணாகப்பட்டவள் குரல் விட்டுட்டு இருக்கிறாள். தம்பி, அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி ஆகட்டும். அப்படி வெளியே காட்டை கருத்து கரை ஒட்டி சிறைகளுக்கு சென்னார்கள் ஒட்டப்பட்டு வலைகள் விட்டு இருந்தாலும் இந்த இடத்துல போகலாமா? கருப்பசாமி வேட்டைக்கு போக போறோம், தூங்க கூட தயாரம் இல்லை, எழுப்பிடும் எல்லாத்தையும் எழுப்பிடும். ஆமா, சாமி வேட்டைக்கு போனதுக்கு அப்புறம் சாமி அழைச்சிருவோம். இந்த 7 கரகத்தில் 7 எலுமிச்சைகள் இருக்குது. யார் கரகத்தை தொட்டு ஆடுகிறார்களோ அவங்களுக்கு இந்த 7 எலுமிச்சைகளையும் கொடுத்துருவோம். எழுப்பிடுமா? எழுப்பிடு, எல்லாம் எந்திரிங்க, எழுப்பிடுங்கப்பா. ஏன் நாடகத்தை வச்சு விட்டு தூங்குறீங்க? அப்படி வெளியே இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் தம்பி. கரையரமா ஒன்றிருந்தி காடகீதா கண்ணி வப்போ, கரையரமா ஒன்றிருந்தே காடகீதா கண்ணி வப்போ, கரையரமா ஒன்றிருந்தி காடகீதா கண்ணி வப்போ. இவரை சேர்ந்த சுரேந்திரன் குடும்பத்தார் அவர்கள் சாமியாகப்பட்டதற்கு 10 செல்வங்களை படிக்கானைக்காக வழங்கியுள்ளார். அவர்கள் பாலாறு செல்வங்கள் பெற்று அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம். அன்பரசன் தம்பி அவர்கள் இந்த சின்ன கருப்பனுக்கும் பெரிய கருப்பனுக்கும் 20 செல்வங்களை படிக்காணிக்கையாக வழங்கியுள்ளார். எப்படி நாத்தாவளை திருப்பப்பூர் இருந்திரப்பட்டி கொன்னையூர் வைத்தூர் கண்ணபுரம் சமயபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 முத்துமாருடைய சக்தி எப்படி விழுந்ததோ, அவர்களுடைய சூழாயுதம் எப்படி விழுந்ததோ, அதுபோல் அவர்கள் குடும்பம் பட்டி பெருகி பாலாறு செல்வங்கள் பெற்றடைய வைக்க வேண்டும். மொத்தமா சொல்லிடுறாயே, ஏன்னா நேரம் இல்லை, காசு கொடுக்குறவங்க கொடுக்க, மொத்தமா எல்லாத்துக்கும் வாழ்த்திடுறோம். காணிக்கை கட்டணும்னு நினைக்கிறவங்க மொத்தமா எல்லாம் வந்து கட்டுங்க தாயே. இந்த பேரத்தை கொடுங்க. சீக்கிரம் வாங்க எல்லாம்.
வேமவா அப்படியே வேமவா. இந்த பாயெல்லாம் யாரும் சுருட்டக்கூடாது. நாடகம் முடியல. இங்கு வந்திருக்க மகிஷாசுரனே சுடுதண்ணி எடுத்து தலையோட ஊத்தி கொள்றதெல்லாம் இருக்குது. ஏன்னா சுடுதண்ணி ஊற்றி தலையோடு ஊற்றி கொள்றதெல்லாம் இருக்குது. அந்த கண்குள்ளா காட்சியெல்லாம் பார்க்கணும். யாரை வீட்டுக்கு போயிடாது. இருக்கிற ஒரு 50-100 பேர் தான் இருப்பீங்க. போயிடாதீங்க. வாமா வேமவா. இந்த சின்ன கரப்பனுக்கு பெரிய கரப்பனுக்கும் யாரார படைக்காணிகள் கட்டுள்ளார்கள். அந்த வீரப்பூர் எல்லையில் குடியிருக்கக்கூடிய பொன்னர் சங்கர் நல்லதங்கால் பெரிய காண்டி அவனுடைய சக்தி எப்படி விழுந்ததோ அதே வீரப்பூர் எல்லையில் குடியிருக்கக்கூடிய மலையாள தேசத்தில் முன்பிருந்த மகாமணி, அந்த மகாமணியுடைய கூட பிறந்த தெய்வம் கூட பிறந்த பகவத் 5 பேர் செலவாக மலையாள தேசத்தில் முன்பிருந்த மகாமணி, ஜடாமணி, செங்கடாமணி, நொண்டிமணி, பாண்டிமணி என்று சொல்லக்கூடிய 5 முனிகளுடைய சக்தி எப்படி வளர்ந்ததோ, இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய நாச்சியமுடைய பேர்முகள் எப்படி வளர்ந்ததோ அதுபோல் அவர்கள் குடும்பம் பட்டி பிறகு பலாறு செல்வங்கள் பெற்று அடைய வைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம்.